நாளை மறுநாள் அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட இருக்கின்றது. இதற்கிடையே நாளை மறுநாள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். சண்முகப்பிரியன், அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட இருக்கின்றது. என்னென்ன மாதிரியான தேர்தல் திட்டங்களோடு அதிமுக இந்த கூட்டத்தை நடத்த இருக்கின்றது? விவரங்கள் என்ன? இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுகவுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது இன்றைய தினம் கட்சியின் பொதுச் செயலாளரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளாகிய எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகத்திற்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கி அதிமுக அறிவிச்சிருக்கிறது. மேலும் தேமுதிகவுக்கு 5 தொகுதி ஒதுக்கி இருக்கக்கூடிய சூழல்ல இன்று தினம் மாலையே தேமுதிகவுடனும் கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் அடுத்த கட்டமாக அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வெளியிடப்பட இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாகவே அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தயார் செய்யக்கூடிய குழுவினர் தேர்தல் அறிக்கையை தயாரித்து அதனை பொதுச் செயலாளரிடம் வழங்கியிருந்தாங்க. இதன் பின்னர் வேட்பாளர்கள் அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டு அதனை வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை வெளியிட இருப்பதாக தற்போது தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் 2ஆம் கட்ட வேட்பாளர் என்பது நாளைய தினமோ அல்லது வெள்ளியன்று காலையோ வெளியிடப்படும் எனக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக இந்த தேர்தலுக்கான பணிகளை அனைத்து மாவட்ட செயலாளர்களுடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் சேர்ந்து ஆலோசனை கூட்டம் என்பதும் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை கூட்டணி கட்சியினரோடு இணைந்து தொகுதிகளுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய வகையில மாவட்ட செயலாளர்கள் எதுபோன்று பணியாற்ற வேண்டும் என்பது போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்குவதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அதிமுக தரப்பிலிருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை காலை தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஒருபுறம் இருக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.